ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த உலகத்தில் தனக்குன்னு வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள், பொதுமக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலம் கடந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது சிலர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவங்க பல கோயில் திருப்பணிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சோழ மன்னர்கள் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. தெற்காசியாவையே கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழன் வரைக்கும் இருக்காங்க. இருந்தாலும் சோழர்களோட வரலாறை பற்றி பேசும்போது ஒரு சோழ மன்னர்கள் பேர் சொல்லு அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம ராஜராஜ சோழன் பேரை தான் சொல்லுவோம். ஏன்னா ராஜராஜ சோழனை ஒப்பிடும்போது பெரிய அளவுக்கு ராஜேந்திர சோழன் தான் அந்த ராஜ்யத்தை விரிவு பண்ண செய்கிறோம். தெற்காசியா வரைக்கும் போயிட்டு வந்தவன். இருந்தாலும் ராஜராஜ சோழனோட பேரை தான் நம்ம பெருசாக சொல்லுவோம். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயில் இன்னைய வரைக்கும் சிறப்புற்று தான் விளங்கு. அவருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்தாலும் தன்னுடைய தந்தையை விட எந்த வகையில் நான் மேலோட்டமாக இருக்கக்கூடாது, உயர்ந்தவனாக அந்த வரலாறு சொல்லக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்துலேயுமே அந்த உயரத்துலேருந்து எல்லாத்துலேயும் குறைவாக கட்டினார் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கோயில் கட்டுற யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோயில் திருப்பணி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது யார் செய்வாங்க? அவங்களுக்கு என்ன ஜாதக அமைப்பு இருக்கும்? என்னங்க எல்லாரும் கடன் எப்போ திருப்பி கொடுப்போம், பணம் எப்போ வரும், கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்த பிறகு அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒன்று நம்ம சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறோம்ல, இன்றைக்கே அந்த மனநிலைக்கு வந்துடுங்க. நிச்சயமாக நாம் ஒரு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் செய்வோம், ஒரு கோயில் திருப்பணியை செய்வோம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவோம். அதாவது சேவை நோக்கத்தோட. இப்போ மென்டாலிட்டி உங்களுக்கு இப்போயே வளர்த்துட்டிங்கன்னா பின்னாடி உங்கள் ஜாதகமும் மாறும். ஏன்னா எண்ணம் போல தானே வாழ்க்கை. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சோம்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். பரவாயில்ல, எல்லாரை விட அவங்களுக்கு நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கோங்கிற மனநிலைக்கு வந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த நேச்சரும் கிரகங்களும் உங்களுக்கு சேர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் பல பேர் சொல்லுவாங்க. பயமுறுத்துறவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நொந்து நூலாகிற வரைக்கும் தான் அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும். அதனால் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த கோயில் கட்டுற அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த புதையல் யோகம், நிஷ்கல யோகம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். இது புலிப்பானிலே இருக்குது. கோணம் 2 அப்படிங்கிறது இந்த 81வது பாட்டோ 80வது பாட்டிலே இருக்குது. அவங்க நிஷ்கல யோகம் சொல்லலே தவிர புதையல் யோகங்கிறத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது நிறைய இந்த காலங்கள் கடந்து போகிறதுனால சில பண்டைய நூல்களில் உள்ள பாடல்களை அப்படியே எடுத்துக்கவும் முடியல, அதே சமயத்தில் ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. எல்லாத்தையும் ஒப்பிட்டு தான் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது சுகஸ்தானம், 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கர்மஸ்தானம். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு கோயில் கட்டுவாங்க. இல்லைன்னா கூட ஒரு கட்டிப்பட்டிருந்த கோயில்களுக்கு திருப்பணிகள் நடக்கும்போது பெரிய அளவுக்கு அவங்க முடிந்த உதவிகளை செய்வாங்க. ஏன்னா இந்த 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பகை பெறாத கிரகங்களாக இருக்கலாம். இப்போ இப்படி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மேஷலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சனி, ரெண்டும் பகை பெற்ற கிரகங்கள். ரிஷபலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி சனி, பகை பெற்ற கிரகங்கள். இப்படி இல்லாமல் மறைவிடங்கள் இல்லாமல், பாதகஸ்தானங்கள் இல்லாமல் இப்போ ஒரு 4ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல அமர்ந்தால் அல்லது 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்தால் கிட்டத்தட்ட அவங்களே கிட்டத்தட்ட அந்த எண்ணங்களோடு வந்துடுறாங்க. ஒன்று கோயில்கள் கட்டுறது, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஆலயங்கள் திருப்பணிகள் நடக்கும்போது அதுக்கு பெரிய அளவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அதை செஞ்சு கொடுக்கறது. இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் நம்ம பொதுவாகவே கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லும் போதே கும்பராசி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. சிம்ம ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தை குறிக்கக்கூடியது, அரசனை குறிக்கக்கூடியது. கும்பராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது கலசத்தை குறிக்கக்கூடியது, கோபுரத்தை குறிக்கக்கூடியது, இறைவனை குறிக்கக்கூடியது. இப்போ இங்கே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது இந்த சிம்மாசனத்தில் உட்காரணுன்னா அந்த இறைவனோட அருள் இருந்தால் தான் இங்கே உட்கார முடியும். அப்போ இந்த மாதிரி அருள் கிடச்சி வர்றவங்க தான் அந்த மாதிரி கோயில்களை பெருசாக கட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சாம்பிளாக இதை சொல்லுவாங்க. அப்போ கும்பத்தோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் சிம்மாசனத்தில் ஒருத்தன் அரசனாக அமர முடியும். இறைவனுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான் ஒருத்தன் அரசனாக அமர முடியுங்கிறது தான் இப்படி சொல்கிறது. ரெண்டாவது, அரசன் ஒரு விஷயத்தை தீர விசாரிச்சிட்டான்னா தண்டனையை உடனே கொடுத்துருவான். இறைவன் கொஞ்சம் ஆற போட்டு வெயிட் பண்ணி சில திருந்தறதுக்கு வாய்ப்புகளையும் கொடுத்து அந்த தண்டனையை கொடுப்பான். அப்படின்றதுனால தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்க. அரசனுக்குரிய ஸ்தானம்ங்கிறது சிம்மம்.
இறைவனுக்குரிய ஸ்தானம்ங்கிறது கும்பம். கும்பத்துக்குரிய கிரகம் வந்து சனி, சிம்மத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன். அப்போ சூரியனும் சனியும் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட சூரியன் வந்து அரசன். அங்கே இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் நீதிபதி, நீதி பரிபாலனை செய்கிறவர். அரசனாக இருந்தாலும் எழுதப்பட்ட அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஸோ அப்போ சனி வந்து எல்லாத்துக்கும் தலையாய கிரகமாக ஆயிடுறாரு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கும்பத்தில் உள்ள கிரகம், சிம்மத்தில் உள்ள கிரகம் அல்லது இதுக்கு இரண்டுக்கும் உரிய கிரகம் வந்து நல்ல நிலையில் இருக்கணும். நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க, திருப்பணிகள் பண்ணுறவங்க என்ன இருக்கணும், அவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்தாலும் அப்போ வந்து சிம்மத்தில் உள்ள கிரகம் வந்து இப்போ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கும்போது, அதாவது குடமுழுக்குக்கு நாள் குறிக்கும்போது சிம்ம ராசியில் சுப கிரகங்களாக இருக்கணும், இல்லை எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கலாம். அதே போல் கும்பராசிலையும் சுபக்கிரகங்கள் இருக்கணும், இல்லது இல்லாமல் இருக்கணும். அதில் கும்பராசிக்கு உரிய கிரகமும் சிம்ம ராசிக்கு உரிய கிரகமும் கெட்டு போகாத நிலை இருக்கணும். அதே போல் குரு சுக்கிரனும் கெட்டு போகாத நிலை வரும்போது தான் அந்த திருக்குடமுழுக்குக்கான நாள் குறிச்சிங்கன்னா அந்த திருப்பணிகள் நல்லா நடக்கும். அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் கோயிலில் பரிவட்டம் கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பரிவட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா பரம்பரையாக சில பேர் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரிகள் போகும்போது கட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆட்சியாளர்கள் போகும்போது கட்டுவாங்க. இந்த பரிவட்டம் கட்டுறதுக்கும் ஒரு யோகம் இருக்கும்ல. அவங்க ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த 4ம் 10ம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுவாங்க. பரிவட்டம் கட்டுறதுனால ஒருத்தவங்களோட இது வந்து குறைந்திடவும் போகிறதில்ல, அதனால் உயர்ந்திடவும் போகிறதில்ல. நமக்கு யாருக்கோ யானை மாலை போட்ட மாதிரி கிடைக்க வேண்டிய மாலைகள் நமக்கு சில நேரங்களில் கிடைக்கும். பரிவட்டம் கட்டப்படுவதற்கான சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் கிடைக்கும். இதனால் வந்து இது மைனஸாக எடுக்க வேண்டியதில்லை. இப்போது ஒரு தொழில் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஏதோ ஒரு துறையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 பேர் 100 பேர் அந்தந்த சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பதவிகளுக்கு தகுந்த மாதிரி கீழே இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா அந்த பதவிக்கு வந்துட்டதுனால அவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதவிக்கு பெரிய பதவிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறனால அவரால் தனித்து இயங்கவும் முடியாது. இவங்க போய் ஒட்டிக்கிறாங்கிறதுனால இவங்களும் ஒன்று பெரிய பெனிஃபிட்டை பார்த்து ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு இயக்கம் கிடையாது. அதாவது எல்லாரும் சேர்ந்து இயங்கினா தானே அந்த இயக்கம். ஆனாலும் அவங்க வந்து எல்லாரையும் மீறி தனியாக தெரிகிறாங்கன்னா அவங்களுக்கு இது போல் ஏதோ ஒரு யோகம் இருந்தால் ஒழிய அவங்க அந்த நிலைக்கு போக முடியாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இந்த ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது ஆரம்பித்து கும்பாபிஷேகத்துக்கு கோயில்களுக்கு பரிவட்டம் கட்டுறது வரைக்கும் கிரக அமைப்புகள் இப்படிலாம் இருக்கும். இல்லாட்டினா நெகட்டிவான பலனை கொடுத்துரும். அதை நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அடுத்தது இப்போ கோயில் கட்டுறவர்களுக்கான அமைப்பு என்னன்னு பார்த்துட்டோம். அவங்க எப்படி கோயிலை கட்டுவாங்க அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் பகை பெறாமல் இருக்கார், அல்லது 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஓரளவு பாதிப்பு இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் கூட அவங்க என்ன கோயிலை கட்டுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. என்ன கடவுளுக்கு என்ன கோயிலுக்கு கட்டுவாங்க, அல்லது எந்த கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணுவாங்க, இல்லை கோயில்களில் சில மண்டபங்கள் கட்டி கொடுக்குறவங்களும் இருக்குது, அதுக்கு எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும், முதல்ல வலிமை பெற்றிருக்கணும். அதை தாண்டி அவர் லக்னாதிபதி என்ன, இப்போ செவ்வாயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முருகன் சம்மந்தப்பட்ட கோயில்களை கட்டலாம், அனுமார் சம்மந்தப்பட்ட கோயில்களை கட்டலாம். சந்திரனாக இருந்தால் அம்மன் கோயில்கள் சம்மந்தப்பட்டது கட்டலாம், இல்லை வந்து பெண் தெய்வங்களுக்கான கோயில் கட்டலாம். அப்புறம் வந்து சூரியனாக இருந்ததுன்னா சிவன் கோயில்களை கட்டலாம். இப்படி தான் நம்ம எடுக்கணும். சுக்கிரனாக இருக்கிற பட்சத்தில் லட்சுமி பெருமாள் இதுக்கு கோயில் கட்டலாம். புதனாக இருக்கிற பட்சத்துலேயும் வெங்கடேச பெருமாள் பேர் நின்ற திருக்கோல பெருமாள்களுக்கு கோயில் கட்டலாம். சனியாக இருந்தாலும் அது மாதிரி பெருமாள் கோயில்களை கட்டலாம். ராகு கேதுக்களாக இருந்தால் என்ன மாதிரி கட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாம்புக்குரிய கோயில்கள், இந்த பாம்பு படுக்கையில் உள்ள சிவனுடைய கோயில்களோ பெருமாளுடைய கோயில்களோ பாம்போடு சம்மந்தப்பட்ட கடவுள்கள் கோயில்களோ கட்டலாம். கேதுன்னு வரும்போது சித்தர்கள் கோயில்களை கட்டலாம், இல்லை வந்து விநாயகர் போன்றவர்களோட கோயில்களை கட்டலாம். இப்படியே அந்த 4 10ஓட சம்மந்தப்படுதா, 4ஆம் இடமும் 10ஆம் இடத்து கிரகமும் பகை இல்லாமல் இருக்கா, ரெண்டும் வந்து அதற்கு பகை கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கா, அப்படி இல்லாட்டி வந்து இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க வந்து கோயில் திருப்பணிகள் செய்கிற அளவுக்கு அவங்க மரியாதை உள்ளவர்கள், பரிவட்டம் கட்டக்கூடிய அளவுக்கு அவங்க மரியாதை உள்ளவர்கள், உண்மையிலே நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறாங்களா, அவங்க ஜாதகத்தில் கும்பம் எப்படி இருக்குது, சிம்மம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து தான் இந்த ஒரு முடிவுக்கே வர முடியும். எப்படி இருந்தாலும் அவங்க என்ன கோயில்களில் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும், என்ன கோயில்களுக்கு அவங்க திருப்பணி செய்வாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அவங்க ஜாதகத்தில் அவங்க லக்னாதிபதி தாங்கிறத இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு உண்மையில் பர்சனலாக யாருக்கும் பணத்தையோ கடனையோ திருமணத்தையோ சொல்லக்கூடிய பதிவு இல்லை. இருந்தாலும்
என்னதான் சுயநலமாக நடந்துக்கிட்டால் கூட கொஞ்சம் பொதுநலமான திங்கிங் இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஒரு சின்ன பிரச்சனைனா கூட முணுக்குன்னு கோயில்களில் போய் வேண்ட தானே செய்கிறோம். அப்போ கோயில்கள்கிட்ட போய் யாராவது எதுவும் வேண்டாமல் வந்திருப்பாங்களா? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு தானே வேண்டுறோம். அந்த ஆலயங்களும் சிறப்பாக இருக்கணும்ல. அதனால தான் இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த கோயில் திருப்பணிகள் செய்கிற அளவுக்கு எந்த ஜாதக அமைப்புங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த பதிவை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.